ஒன்றை பார்க்கிறோம். சாதி மதமற்றவர் என்று சான்று வழங்குவதற்கான அதிகாரம் வட்டாட்சியருக்கு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் பார்த்திபன் சாதி மதமற்றவர் என்று தனக்கு சான்று வழங்க கோரி விண்ணப்பித்திருந்த நிலையில் அது குறித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. எனினும் வட்டாட்சியருக்கு அதற்கான அதிகாரம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதன், இது குறித்த விவரம் என்ன? தனக்கு சாதி மதமற்றவர் என்று சான்றிதழ் வழங்க தோடிநல்லூர் தாசில்தாருக்கு உத்தரவு பிறப்பிக்க கோரி நடிகர் பார்த்திபன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை கடந்த முறை விசாரித்த நீதிபதி தண்டபாணி ஒரு மாதத்திற்காக நடிகர் பார்த்திபனுக்கு சாதி மதம் மற்றும் அந்த சாதி மதமற்ற சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தோடிநல்லூர் தாசில்தாருக்கு கடந்த வாரம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவு அடிப்படையில் நடிகர் பார்த்திபனுக்கு சாதி மதம் சாராதவர் என்று கடந்த 27ஆம் தேதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த வழக்கு தான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நேரில் ஆஜராகியிருந்த நடிகர் பார்த்திபன் ஒரு அர்த்தமுள்ள ஒரு சமுதாயம் உருவாக்க வழி செய்ததற்கு தனக்கு நன்றி செலுத்துவதாக நீதிபதிக்கு தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த நீதிபதி சாதி மதமற்றவர் என்பதை தெரிவிக்க சான்று பெற வேண்டிய அவசியம் இல்லை, இது போன்ற சான்று வழங்க தாசில்தாருக்கும் அதிகாரம் என்று தெரிவித்தார். ஆனால் ஏற்கனவே 2 நீதிகள் கொண்ட அமர்வு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தற்போது உங்களுக்கு சான்று வழங்கும்படி தான் உத்தரவு பிறப்பித்ததாக தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த சான்று விளம்பரத்திற்கு வேண்டுமானால் பயன்படும், உண்மையில் சாதி மதமற்ற என்பதை நாம் தான் பின்பற்ற வேண்டும், அதற்கு சான்றிதழ் அவசியம் இல்லை, நம் நடத்தை மூலமாக தான் அதை காட்ட வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தினார். அதற்கு நடிகர் பார்த்திபன் நல்லவர் என்று கூறுவதற்கு கூட தற்போது சான்றிதழ் தேவைப்படுவதாக விளக்கம் அளித்தார். இதையடுத்து நடிகர் பார்த்திபனுக்கு இந்த சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழ் வழங்கப்பட்டதை தொடர்ந்து இந்த பதிவு செய்து கொண்டு இந்த வழக்கானது தற்போது விடுவிக்கப்பட்டது. நன்றி மதன், இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக.